இப்போ ஒரு இன்வெஸ்டர் கோல்டு டிஜிட்டலா இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா, லாங் டெர்ம் போலாமா? இல்ல ஷார்ட் டெர்ம் போலாமா மேம்? கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 100% ஃபார் லாங் டேர்ம்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒரு லாங் டேர்முக்கு கோல்டு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன் கொடுக்குற இன்ஸ்ட்ருமெண்ட்டான்னு கேட்டால் கிடையாது. பட் அது ஒரு வெல்த் ப்ரிசர்வராக இருந்திருக்கு. ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற ஒரு டூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்ஃப்ளேஷனை நம்ம கரெக்டாக பீட் பண்ணி கொண்டு போகிற அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை கோல்டு அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ நார்மலாக நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா கோல்டோட ரிட்டர்ன்ஸ் ஒரு பாஸ்ட் இயர்ஸ்லாம் நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் ஒரு 8லேருந்து ஒரு 10% வந்து அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் இதுவே ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூலாக கோல்டுக்கு எடுக்கணும் அப்படின்னா ஒரு அன்சர்டனிட்டியாக ஒரு ப்ராப்பராக கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வேணால் மேபி ஷார்ட் டேர்மாக போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு கோல்டு ஃபண்டில் ஒரு எஸ்ஐபி மாதிரி ஒரு 7 இயர்ஸ் அந்த மாதிரி ஒரு லாங் டேர்முக்கு ப்ரிஃபர் பண்ணி பண்ணுறது மூலயமா அந்த காம்பவுண்டிங்கோட சேர்த்து நமக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்.